நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முத்துநகர் கடற்கரை இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம நண்பர்கள் எல்லாம் சின்ன சின்ன மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்ன மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூண்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. மீன் பிடிச்ச மீன்லாம் காட்டுறேன் பாருங்க. அவர் ஒரே மட்டியை தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஓட்டை 2 செகண்டில் அடிக்கும். டைம் வேணும் குறிச்சிக்கோங்க. 1 2 3 சிப்பி சதை அவர் பிடிக்கிறத காட்டுறேன். அப்படியே லைலே விடுங்க, நான் அப்படியே பிடிக்கிறேன். மீன் பிடிச்சாரி என்ன மீன் தான் பிடிக்கிங்க அப்படின்னு நான் கீழே தான் பிடிச்சிட்டு இருக்கோம். பண்டாரிக்கு சூப்பராக இருக்கும். இதை எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்க. அண்ணன் தூண்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாருங்க பையில் எப்படி கிடக்கு பாருங்க. பண்டாரி மட்டும் ராடண்டியில் பிடிச்சது. தெளிறு கீழி பிடிச்சி போட்டிருக்காங்களா? இதான் பைக்கிலையும் கிடக்கு பாருங்க. இது ஃபுல்லாக வெள்ளை கிளி. இது வேற கிளி, இது வேற. ரெண்டு வித்தியாசம். இந்த ரெண்டு தான் மாட்டுது. இது போக கெளிர் மாட்டுது. ரால் இற போட்டுட்ருக்காங்க. இதை பாருங்க, அடுத்து கெளிர் பிடிச்சிருக்காங்க பாருங்க. சொன்னேன்ல கெளிர் அடிக்கும்னு. கெளிர் பிடிச்சாங்களா? மீனா அண்ணன் இறைய கொறுத்துட்டாங்க. 4 இதுலேயும் காசு பண்ண போகிறாரு. காசு பண்ணியாச்சு. ஒன்று கொஞ்சம் நேரத்தில் அடிச்சுட்டு போகிறேங்க. இந்த பாருங்க போட்டு 2 நிமிஷம் ஆகல அடிச்சுட்டு உள்ளே தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய கீழே கெழுந்த மாட்டோம்னா வேறு எந்த மீனும் எதிர்பார்க்க முடியாது. சம்டைமில் எதாவது வந்து பிடிச்சின்னா பாறைக்குட்டி பிடிக்கும். வேறு எதுவும் அதிகமாக கடிக்காது. நான் வருது பாருங்க. ஒரே ஒரு மீன் கீழி. பாருங்க யாரையும் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டு கிளம்புறாங்களா? இப்போ பாருங்க காசு பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகும். போட்டாங்களா? கொஞ்ச நேரத்தில் அடிச்சிடும். அதுக்கு முன்னே ஏதோ ஒரு மீன் பிடிச்சிச்சு போட்ட உடனே எடுத்துருது டபக்குண்டு. கொலை பசியில் இருக்குன்னு நினைக்கிறேன் மீன். வருது. கீழி தான். ஒரு கிளி முதல்ல தின்றுதே அவ்வளோத்தையும். ஆமாம் சார், முதல் ரவுண்டு பார்த்தீங்களா 3 மீன் வந்துச்சா? அடுத்தடுத்து ஒன்று தான் வருது. 4 இறை போட்டிருக்காங்க. 3 இறையை தின்றுச்சு. ஒரு இறையில் தான் மாட்டியிருக்கு. எங்கள் மேனேஜரும் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். மீன் தான் பிடிக்கல என்னத்தையா பிறக்க உள்ளே போடும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? ஆமாம் மேனேஜரு. நம்ம ஆளுக்கு வந்து மேனேஜர்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். அவன் பேர் ஜெயமுருகன் நண்பா. நான் வந்து அவரை வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி கூடுவோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி மேனேஜர் மட்டும் கூடுவேன். இங்கே பாருங்க, இங்கே சிப்பியை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கானு பாருங்க. சிப்பி எடுத்து வச்சுருக்கானு பாருங்க. இது யாருக்கு ஏற அப்படின்னா நம்ம தலைக்கு தான். அதை போட்டு தலை பசங்கிட்ட என்ன சொல்லி மீன் கொடுக்கன்னு சொல்லி சிப்பி பறக்க விட்டுருக்கீங்களா? மீன் கொடுத்துருக்கீங்களா? அதான் நான் பார்த்தேன். இறையில மீன் பிடிக்கிறது அவனுக்கு பார்த்தீங்களான்பா. பண்ட மாத்து முறை இதை கொடுக்காங்க. அவர் மீன் கொடுக்காரு. ஆனால் இதை போட்டு தான் மீன் பிடிக்கணும். தம்பி எப்படி அழகாக தோண்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த பேர்டு எதுவும் வருதா இல்லையில? வருமா? ஏதோ ஒரு சிப்பியாக எடுத்து கட்டுப்பா. நாங்கள் ஆவலோட பார்த்துட்டு இருக்கோம். காட்டுறா காட்டு காட்டு
ரொம்பலாம் போக வேண்டாம். சரிதான். மேல்டாக்கில் இந்த வருதா இதுதான் மேல்டாக்கில் ரொம்பலாம் ஆழம் போக வேண்டாம். தம்பி வீடு ஓரத்துலேயே அந்த மக்கள்கிட்ட காட்டி இந்த இருக்கா பெரிய பெரிய ஜிப்பியாக கிடைக்கும். அவர் டீச் பண்ணிட்டு இருக்காரு இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு. ரொம்ப ஆழமாக போகணும். சரிங்களா நான் சொல்கிறான் நாங்கள் எவ்வளோ ஜிப்பி எடுத்துருப்போம் அப்படிதான்லே. அவங்க கொடுத்த இறைய போடுறாங்களா மட்டி. நான் தான் காட்டின நண்பா முதல்ல அதை தான் காட்டுறது. அதே தான் அடுத்து மீன் பிடிச்சாங்க கிளி எல்லாம் ஒன்று ஒன்றா தான் வருது, போர்வையாக வரல. அது எவ்வளோ தொடுக்கில் கிடக்கு பாருங்க. அந்த விழுந்துட்டு பார்த்தீங்களா அவ்வளோ தொடுக்கில் நின்றுருக்கு. இதை பிடிச்சிட்டு போய் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான். இது நல்லா இருக்கும், ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கீழின்னு உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி தெரியலாம், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். முள் அதிகமாக இருக்காது, சென்ட்ரு முள் மட்டும்தான், ஆனால் செதில் இருக்கும். இதில் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த செதில் இருக்குல்ல, அந்த செதில் அதிகமாக இருக்கும். இந்த பொடி செல்லாக இருக்கும், அந்த ஒரு பிரச்சனை தான் இதில் இருக்கும். மற்றபடி மீன்லாம் ருசியாக தான் இருக்கும். குழம்பு வைக்க முடியாது, பொரிக்கலாம், பொரிச்சா அற்புதமாக இருப்பான். இந்த ஸ்பாட்டில் முத்துநகர் கடற்கரை இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இறை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, இந்த இறையில் பிடிச்ச ரக மீன்களை காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ராடண்டியில் பிடிச்சது, இது மட்டும்தான் ராடண்டியில் பிடிச்சது. இதில் ஒரு 3 மீன் கிடக்கும். பாறை ஒன்று அடிச்சிருக்கு பாருங்கள், இது வந்து இறத்துணியில் அடித்தது தான். கெளுரு கீழிலே 2 ரகம் காட்டினால, வெள்ளை கீழி இது தாளங்கிளின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரெண்டுமே கீழிமே தான் தெரியும் உங்களுக்கு. மண்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மண்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இந்த மண்டை வந்து நல்ல முரட்டு மண்டையாக வரும். சரிங்களா, இந்த 1 2 3 4 ரக மீன் வந்து இதில் பிடிச்சிருக்காங்க இறத்தூண்டி போட்டு. சரிங்களா, ஸ்பாட் வந்து இதுதான். இந்த பாருங்க, அது உப்பு தண்ணில் இருக்கிறது எப்படி உப்பு கறிக்கும்? எழுத்தி இந்த எப்படி புதைக்கணுமா? அவங்க முள்ளை எடுக்காமல உள்ள போட்டு வச்சிருக்காங்க. முள்ளை எடுக்கும் கையில் முத்திட்டுலாம் மக்கிரும் மக்கிரும் முள்ளு முள்ளு. ஆமாம் அண்ணா அடுத்த காஸ்ட்டு நல்லா லாங்க எரிஞ்சிட்டாங்க. நல்லா வந்துட்டா. ஏய் இதுக்கு தானே போடுவாங்க இதை ஸ்டார் ஃபிஷ். இந்த பாருங்க அண்ணன் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு பாருங்க. பிடிச்ச மீன் கடல்ல இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கட்லா ரோடு ஊரோடையா மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க. செப்புளி செப்புளி சிகர்தண்டா மாய் பாய் வந்துட்டானே. இங்கே எப்படி தலை செப்புளி? நாங்கள் இன்னொரு ஸ்பாட்டு போகிறோம் நண்பா. இதே மாதிரி செப்புளி அடிக்கிறக்காண்டி தான் போவோம்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி இங்கே செப்புளி பிடிக்காங்க. சரி அங்கே போய் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. எடுங்க. என்ன மீன்? செப்புளி. இந்த பல்லு உட்காந்து சொல்லுவாங்க, விளவுக்கு மிள மீன் வரும். வருதா? வருது. நான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு இங்கே கரையில் இப்படி செப்புளி பிடிச்சிருக்கேன். தலை வந்து அதிகமாக இந்த இடத்துல கீழியும் கிளறும் பிடிச்சாலு முடிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் பாறை மாட்டி இருக்கு, செப்புளி மாட்டி இருக்கு, 4 5 ரக மீன் பிடிச்சிருக்காங்க. கோஆப்ரேட். நீங்கள் என்ன பண்ண இங்கேதான் அண்ணன் இது பாப்பீங்க. ஏற்கனவே எதை முழுங்கிருக்கான் பாருங்க. என்னது? மீன் தின்றுருக்கு. மீன் தின்றுருக்கான். போட்டு பார்த்தீங்கன்னா இது போக உனக்கு இது கேட்காடா, அது எதை தின்றுருக்கு பாருங்க. கீழி தானே? இல்லை சிப்பிச்சதைய அல்ல. அந்த மீன் என்ன மீன்? மீன் வந்து நெத்திலி மாதிரி தெரியுது, வாழை கீழி மாதிரி தெரியுது. ஆமா குட்டி கீழி தான் தின்னுட்டு இருந்திருக்கான். சரி ரைட், ஓகே டன். நண்பா வேறு ஸ்பாட்டுக்கு வந்து வாரன்னு சொன்னோம்ல, வந்துட்டோம். இது வேறு ஒன்று தண்டவாளத்துக்கு இந்த சைடில் கீழே உட்காந்துருக்கோம். நம்ம அண்ணன் வந்து ஒரு பாறை பிடிச்சிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக அது பிடிக்கும்போது காட்ட முடியல, சாரி. அதை பாருங்க சைஸ் பாறை, சபிக்கு பாறை. அங்கே ஒரு பாறை பிடிச்சாங்க, இங்கேயும் வந்து ஒரு பாறை தூக்கிட்டாங்க. இவ்வளோ நேரம் கடி இல்லைன்னு நினச்சோம். பரவாயில்ல, இந்த ஸ்பாட்டில் வந்தும் ஒரு மீனை தூக்கியாச்சு. நண்பா எவ்வளோ நேரம் மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க சின்ன சின்ன கீழி மீன், செப்புளி, பாறை,
அப்படின்னு ரகரகமாக மீன் பிடிச்சி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாய்.